ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபில்லிங் தான். நம்ம ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம். ஸோ ஃபில்லிங் வந்து பார்க்கல. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக 3 கோடு போட்டு எடுத்துகிட்டு 1 2 3 ப்ராசஸில் 1 2 3 ப்ராசஸ் தான். ஸோ த்ரெட்டை வந்து மேலே எடுத்திருக்கேன். ஸோ த்ரெட்டை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படி தான் வந்து மாட்டிக்கும். ஸோ எடுத்துகிட்டு அகெயின் 2 கொண்டு போயிட்டு ஒரு லாக்கு, 3 கொண்டு போய் 3லேருந்து 2க்கு வந்து ஒரு லாக். நம்ம இப்படி கொண்டு போவோம் இல்லையா, இப்படி கொண்டு போகாமல் அகெயின் கீழே கொண்டு போயிட்டு த்ரெட்டை நம்ம கீழே முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நூலுமே சேர்ந்து மேலே வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேலே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக்கு, அகெயின் திருப்பியும் மேலேருந்து கீழே 2ல் ஒரு லாக்கு, அகெயின் 1 வந்து அகெயின் 2க்கு போய் ஒரு லாக், அகெயின் 3க்கு போய் 3லேருந்து 2 ஆண்ட ஒரு லாக், அகெயின் 2 ஆண்டிருந்து வந்து 1க்கு வந்து திருப்பியும் 2. ஃபஸ்ட் நான் எப்படின்னா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து கவனிங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த பக்கம் சைடில் கொண்டு போவோம், அப்படி கொண்டு போகாமல் அப்படியே வந்து இப்போ கீழே மேலே வந்து ஃபில் பண்ணிவிட்டு போகிறோம். உங்களுக்கு லாக் பொறுத்த வரையுமே செகண்ட் கோட்டில் தான் வந்து லாக் வரப்போகுது. கீழேருந்து மேலே போனாலும் சரி, மேலேருந்து கீழே வரும்போது ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கீழேருந்து மேலே போனாலும் சரி, மேலேருந்து கீழே வந்தாலும் சரி, லாக் பொறுத்த வரையும் செகண்ட் கோட்டில் தான் வந்து லாக் வந்து போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சு விட்டு போட்டிருப்போம். ஸோ இப்போ 1/4 இன்ச்சு விடாமல் அப்படியே கிட்ட வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து வரப்போகிறோம். சில்க் த்ரெட் வரையும் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி அந்த இதுவில் முனையில் மாட்டி அந்து தான் போகும். ஸோ எடுத்துட்டு 2லேயே ஒரு லாக்கு, திருப்பியும் 3க்கு போயிட்டு 3லேருந்து வந்து 2ல் ஒரு லாக்கு, திருப்பி 1க்கு போயிட்டு 1லேருந்து வந்து 2ல் ஒரு லாக்கு, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பொறுமையாக வந்து கவனிங்க. நான் கீழேருந்து மேலே எடுத்தாலும் சரி, மேலேருந்து கீழே வந்தாலும் சரி, லாக் மட்டும் 2ல் தான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டபுள் நூல் வராமல் சிங்கிள் த்ரெட்டு மட்டும்தான் மேலே வரும். ஸோ அதையுமே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வந்து உங்களுக்கு சரியாக வந்து போயிடும். ஸோ அந்த நிப்பிள்லேயே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்றப்ப முனைப்பகுதியிலேயே ஸோ த்ரெட்டு வந்து அந்து போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீடியில் வந்து அங்கே மேலேருந்து எடுக்கிற வரையும் டிப்பில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நடுவில் வந்து ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஒரு நூல் மேலே வருதா அப்படின்றத மட்டும் திருப்பியும் மேலே கொண்டு போகிறேன். டூலேயே தான் வந்து லாக் பண்ணுறேன்.
டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 3 கோடு போட்டுட்டு கீழேருந்து 1லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு 2ல் ஒரு லாக் போட போகிறீங்க. அகைன் 3க்கு போயிட்டு திருப்பி 2க்கே வந்து ஒரு லாக் போட போகிறீங்க. நீங்கள் கீழேருந்து த்ரெட்டை எடுத்தாலும் சரி, மேலேருந்து த்ரெட் எடுத்தாலும் சரி, லாக் வந்து 2ல் தான் வந்து விழப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு செயின் போட்டு அகெயின் ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். இப்போ ஃபில்லிங்கிறதுனால மொத்தமாக அப்படியே ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டவுட்டை கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் ஷேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வரும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சர்க்கிளு, பெரிய சர்க்கிள், இந்த ஷேப்பு. நெக்ஸ்ட்டு ஸோ இது 2 ஷேப்லேயும் வந்து நீங்கள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக லேர்ன் பண்ணிக்கிறவங்க ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றப்ப நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜஸ்ட் 100 rupees பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.